ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 2024 ஐபிஎல் மேட்ச்க்கான டிக்கெட்ஸ்லாம் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு டீமோட மேட்ச் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே, எம்ஐ, இல்லை ஆர்சிபி, இல்லை ஜிடி, இது மாதிரி எந்த டீம் மேட்ச் இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் உங்கள் டிக்கெட் எல்லாத்தையுமே. அது எப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்ல நாங்கள் வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஒரு நோட்டிஸ். சரிங்களா? சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மொபைலில் பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்னும் ஓப்பன் பண்ண தெரியல, இல்லை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு. பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ₹100 கேஷ்பேக் கூட கிடைக்கும் நம்ம ட்ரிப்ஸ் ஓப்பன் பண்ணால். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இந்த பேஜ் தான் வருவீங்க. நீங்கள் ஆல்ரெடி தெரியலனா நீங்கள் நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். இதில் சர்ச் பண்ணுங்கள். அதாவது ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஐபிஎல் டிக்கெட் சொல்லி சர்ச் பண்ணாலும் சரிங்க. இப்போ ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தால் இதில் பாருங்கள், டாடா ஐபிஎல் 2024 சொல்லி இருக்குது. ஆமாங்க, இது மாதிரி இருக்குது. இதுலேயே எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா அந்த சர்ச் ஐக்கானில் நீங்கள் ஈவெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஐபிஎல் 2024, அதாவது டாடா ஐபிஎல் 2024 இல்லை ஐபிஎல் 24 சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, அது ரிலேட்டடாக வரும். நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ பார்த்தீங்களா, ஐபிஎல் மேட்ச் எல்லாமே வருது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தோட மேட்சும் வருது. எத்தனாவது மேட்ச்சு, என்ன டேட்டில் நடக்குது, என்ன வென்யூ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மேட்ச்சு 2024 2வது மேட்ச்சு சொல்லியிருக்காங்க. பஞ்சாப்க்கு டெல்லிக்குன்னு இருக்கிறாங்க. மார்ச் 23 அப்போ ஸ்டார்ட் ஆகுது, 3:30க்கு இருக்கிறாங்க. வென்யூ வந்து நியூ பிசிஎஸ் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பாட்டு டிக்கெட் ப்ரைஸ் 499 ஆன்வார்ட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது ₹500 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இருக்கிறாங்க. அது பக்கத்தில் பை நவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னு, அதாவது எத்தனை ப்ரைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டா போதும். இல்லை வேறு ஏதாவது மேட்ச் அப்படின்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு இதாக ஸ்க்ரோல் பண்ணால் தள்ளி போகுங்க. ஒவ்வொரு மேட்சாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இந்த மேட்சே போதும் அப்படின்னா இந்த மேட்ச் ஏதாவது எந்த மேட்சோ அந்த மேட்ச் எடுத்துங்க. நீங்கள் அந்த மேட்ச்சை கிளிக் பண்ணி இப்படி தான் வருவீங்க. இதில் பை நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பை நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் பை நவ் கொடுத்தா அது இந்த பேஜ் தான் வருவீங்க. இதில் அந்த மேட்ச்க்கான ஃபுல் டீட்டெயில் இருக்குது. என்ன டேட்டு, என்ன டைமிங்கு, என்ன இடம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே ப்ளூ கலரில் பை நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த பை நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. எல்லாம் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒரு இடம் முக்கியம், ஸ்டேடியம். சரிங்களா? இப்போ அந்த ஸ்டேடியம் வந்துரு, அதாவது அந்த கிரவுண்டு வந்துரு. இதில் உங்களுக்கு என்ன பிளாக், அதாவது என்ன ஸ்டாண்ட் வேணும், இல்லை என்ன பிளாக் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ₹750 இருக்குது, ₹1500 இருக்குது, உங்கள் விருப்பம். இப்போ நான் ₹1000 டிக்கெட் எடுத்தேன்னா, இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே நிறைய ஸ்டாண்ட் இருக்குது. இதில் வந்து அந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, ப்ளூ கலர் பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. இதில் லைட்டாக அந்த ஒரு கலருமே இல்லாமல் இருக்கிறது வந்து ஃபில் ஆகிடுச்சு. அவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க இது மாதிரி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வியூ கார்ட் அப்படின்னு சொல்லி அந்த வியூ கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுமோ, அது எத்தனை சீட் வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி வியூ கார்டு கொடுத்தோன்னே அடுத்த பேஜில் டிக்கெட் ப்ரைஸ் வந்து 990 இருந்துச்சு. இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஃபீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ புக்கிங் ஃபீலாம் இருக்குது அதெல்லாம் சேர்த்து ₹1047 வந்துருக்குது. இப்போ பார்த்துட்டு நீங்கள் கீழே கண்ணி கொடுத்துங்க. புக்கிங் ஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் பார்த்து கண்ணி கொடுத்துங்க. கண்ணி கொடுத்தோம் நம்ம அடுத்த பேஜ் போயிடுவோம். அடுத்த பேஜில் நீங்கள் டிக்கெட்டை வீட்டில் வந்து வாங்குறாப்புலையா, இல்லை பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது கவுண்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் வாங்குறாப்புல இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸில் கூட்டமாக இருக்குது. நீங்கள் வீட்டுக்கே கொடுக்குறாப்புல. அப்புறம் நீங்கள் கண்ணி கொடுத்துங்க. வீட்டுக்கு டெலிவரி கிளிக் பண்ணிட்டு கண்ணி கொடுத்தீங்கன்னா போதுங்க. நீங்கள் கண்ணி கொடுத்தோன்னு அடுத்தது நம்மளுக்கு உங்கள் அட்ரஸ் கேட்கு. உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் ஸ்டேட் என்ன, உங்கள் ஊர் என்ன, உங்கள் பின்கோடு என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்கு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அட்ரஸுக்கு டிக்கெட் அனுப்புவாங்க. அதுக்காக தாங்க. இப்போ உங்களுக்கான எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கண்ணி கொடுத்துங்க. கண்ணி கொடுத்தோன்னு அடுத்த பேஜில் பேமெண்ட் பண்ணுற பேஜ், அதாவது யூபிஐ, கூகுள் பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டு வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் இப்போ எல்லாமே யூபிஐ வச்சுருக்கோம். அதாவது யூபிஐனா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரிலாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அது இஷ்டம் தான். அது நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து ஜிபே கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணுறேங்க. என்னோட பிளாக் ஆகிடுச்சுன்னா இவங்க செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, பிளர் ஆயிரு. அதாங்க. இப்போ வந்து நான் வந்து பின் போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் அந்த எந்த பேமெண்ட்டோ ஃபோன்பேவா, கூகுள் பேவா, இது மாதிரி எது கிளிக் பண்ணணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த பின்னை போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் சென்ட் ஆயிரு. இப்போ நம்ம புக் பண்ணியாச்சுங்க. இது நம்ம எப்படி பார்க்கலான்னா, பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இதில் ஆர்டர்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள் நம்ம ஐபிஎல் டிக்கெட் கீழே பார்த்தீங்களா டாடா ஐபிஎல். நான் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்குமே அந்த டீம் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு சென்னைக்குமே ஆர்சிபி மேட்ச் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் புக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா டிக்கெட் வந்து எனக்கு வந்து புக் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் நீங்களுமே புக் பண்ணலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. இன்னும் புக் மை ஷோ இது மாதிரிலாம் ஆப் இருக்குது. அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்டர்வியூ சீரிஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.